நம்முடைய வாழ்க்கையின் தாமதங்களை எப்படி கையாளுவது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த தாமதங்களை நாம் சரியான விதத்திலே கையாள தெரியாதனால பலவிதமான இக்கட்டுகளுக்குள்ளே, சிக்கலுக்குள்ளே, பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டவர்கள் ஏராளமான பேர். அதனால தான் ஆவியானவர் இதை நம்மோடு கூட கொஞ்சம் அழுத்தமாக பேச விரும்புகிறார். ஸோ வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாகும்போது, நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம அழுத்தங்களுக்குள்ளாகி விடுகிறோம். பலவிதமான அழுத்தங்கள், அதாவது இது இப்படியே போயிடுமோ, இது நடக்கவே நடக்காதோ என்கிற அழுத்தம், சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே என்கிற அழுத்தம், இப்படி பலவிதமான அழுத்தங்கள் நம்மை அழுத்தி we take a wrong decision, தவறான தீர்மானங்களை வாழ்க்கையில் எடுத்து அதனால் தவறான விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில், இன்னும் சொல்லணுன்னா சரி செய்யப்பட முடியாத சில விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகிறது. அது ரொம்ப கஷ்டம். அநேகருடைய வாழ்க்கையில் அது பெரிய பரிதாபகரமான முடிவுகளாக மாறிவிடுகிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நான் நேற்றைக்கு சொன்னது போல், சவுல் அழுத்தங்களுக்குள்ளாகி தவறான தேவன் சொன்ன கட்டளையை மீறி தேவன் வகுத்து வைத்திருக்கிற பாதையை விட்டு விலகி, இவன் தான் ராஜான்ற ஒரு அகந்த வேற உள்ளே இருந்ததுனால, நான் ராஜா, நான் இந்த நாட்டில் நான் என்ன வேணாலும் செய்யலாம்ல அப்படின்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் சேர்ந்து அவனுடைய வாழ்க்கையிலே தவறான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அதை அவன் தவிர்த்திருக்கலாம், சவுல் நினச்சா தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவனுடைய உள்ளம், அதான் சொன்னேன் பாருங்கள், இருதயம் கர்த்தர் மேலே இல்லை, இருதயம் பொசிஷன் மேலே, அவனுடைய பதவியின் மேலே, அந்த சிங்காசனத்தின் மேலே, இதில் போயிடுச்சு பாருங்கள். Saul wanted the position without process. இந்த ப்ராசஸ் இல்லாமல் பொசிஷன் மட்டுமே வேணும்னு நினைக்கிற ஆட்கள் இப்படி தான் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுத்துருவாங்க. ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ராசஸ்னால் தொடர்ந்தேர்ச்சியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை, ஒரு தொடர் நிகழ்வு. வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறோம், கர்த்தரோடு எப்படி உறவாடுகிறோம், கர்த்தருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், கர்த்தருடைய டைமிங்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், இதெல்லாம் இணைந்தது தான் ப்ராசஸ். ஆனால் தாவீது அப்படி இல்லை. இவன் he wanted the சவுல் அவனுக்கு he wanted the position without process. நமக்குமே பிளெஸ்ஸிங் வேணும், ப்ராசஸ் வேண்டாம். ஆசீர்வாதம் வேணும், ப்ராசஸ் வேண்டாம். கர்த்தரோடு உறவாட அதெல்லாம் வேண்டாம். எனக்கு பிளெஸ்ஸிங் வேணும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும், அதெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு அற்புதம் வேணும். மக்கள் விதைக்கணும், தண்ணி ஊற்றணும், பராமரிக்கணுன்றது கூட இல்லை, அதான் ப்ராசஸ். விதைச்சு தண்ணி ஊற்றி பராமரித்து பாதுகாத்து உரம் போட்டு, இட் டேக்ஸ் டைம். இதுதான் ப்ராசஸ்ன்னு நான் சொல்கிறேன். இந்த ப்ராசஸ் வேண்டாம், எனக்கு அறுவடை மட்டும் வேண்டும். அறுத்துறணும், நான் போய் இன்றைக்கி விதைச்சி நாளைக்கு அறுத்துறணும். ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராசஸ். இதுதான் சவுல்கள். Sauls want the position, the blessing, the miracle, harvest without process. But டேவிட் இருக்கிறார் பாருங்கள், தாவீது வேறு மாதிரியான ஆள்.
அதனால தான் தாவீதை குறித்து சொல்லும்போது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாரு. அவனுக்கு என்னென்னா, டேவிட் லெட் த ப்ராசஸ் ப்ரொடியூஸ் த பொசிஷன். அவன் எனக்கு இருக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குதே, கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குதே, கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த பாதை இருக்குதே, அது எனக்கு பொசிஷனை ப்ரொடியூஸ் பண்ணட்டும். அது வரைக்கும் நான் காத்திருக்க போகிறேன். இதுக்கிடையில் பல வாய்ப்புகள் கூட எனக்கு வரலாம். கவனிங்க, நேற்று அழுத்தங்களை குறித்து சொன்னேன், இன்னைக்கு வாய்ப்புகளை சொல்ல விரும்புகிறேன். வாய்ப்புகளே வரலாம். வாய்ப்புகள் போல தோற்றமளிக்கிறவைகள் வரலாம். அது டைமை பற்றிய எண்ணம் இல்லாமல், டைமிங்கை குறித்த சிந்தை இல்லாமல், கர்த்தரை குறித்த எண்ணம் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தையை குறித்த எண்ணம் இல்லாமல், கர்த்தரோடு ஒரு நெருக்கமான உறவு இல்லைன்னா வாய்ப்புகள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தவறான முடிவுகளை எடுக்க வச்சிடும். வர்ற வாய்ப்புகளெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கர்த்தர்கிட்ட தான் வருதுன்னு நினச்சிடாதீங்க. இதுக்கு தான் கர்த்தரோடு நம்ம எப்பொழுதும் நெருங்கி இருக்க வேண்டியது எவ்வளோ அவசியம் பாருங்கள். கர்த்தரோடு நம்ம கர்த்தருடைய வார்த்தையோடு, கர்த்தருடைய ஆவியானவரோடு நம்ம உறவாடுறது எவ்வளோ அவசியம் பாருங்கள். வாய்ப்பு வருதுன்றதுக்காக நம்ம செஞ்சு அது பெரிய பிரச்சனையை, பெரிய அருமையானவர்களே, நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாத தீங்கை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. ஆபிரகாம் 75 வயதில் அழைக்கப்பட்டான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டான். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் காத்திருக்கிறான். 11 வருஷம் காத்திருந்தான். கிட்டத்தட்ட 11 வருஷம், 86 வயசு ஆகும்போது இவனுக்கு பொறுமை இழந்தானோ இல்லையோ, சாராள் பொறுமை இழந்துட்டான். பாருங்கள், சாராள் ஒரு அழுத்தத்தை கொடுத்து, அழுத்தத்தோடு சேர்ந்து ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாள். இந்த இடத்துல ஆபிரகாம் சுதாரிச்சிருக்கணும், சுதாரிக்காமல் விட்டுட்டான். தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தாமதங்கள் இவைகளை கற்றுக் கொடுக்கிறது. இவைகளை நாம் படிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கணும். அழுத்தத்தையும் கொடுக்கிறா, வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறா. ஒரு தவறான ஒரு காரியத்தை அருமையானவர்களை சஜஸ்ட் பண்ணி, சாரா சொல்கிறா, இவனால் அதை மீற முடியலை, இவனும் அதற்கு உடன்பட்டு விட்டான். நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு அவன் செய்த அந்த உடன்பாடு 4000 வருஷமாய் பாதித்து கொண்டிருக்கிறது. 4000 இயர்ஸாக இஸ்ரவேலர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை 4000 வருஷமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. காரணம், Abraham was not able to wait for God's timing. இது நமக்கு ஒரு பெரிய பாடம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யணும், நம்முடைய கண்களை திறந்து விடணும். இவைகளை புரிந்து கொள்வதற்கு இவைகளுக்குள்ள நம்முடைய இருதயத்தை செலுத்தி, கர்த்தரை உயர்த்தி, கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்கிற ஒரு முதிர்ச்சியை கர்த்தர் நமக்கு தரணும். தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிறக்கப் போகிற இஸ்மவேலர்களை கொன்றணும். இட் ஷுட் கில். அப்படின்னா என்னென்னா, அந்த தவறான தீர்மானங்களை கொல்லணுன்றேன். அந்த தவறான தீர்மானங்கள் கொல்லப்படணும். இந்த தாமதிக்கிற நேரத்தில் அதை நம்ம கொல்கிறோமோ இல்லையான்னு கர்த்தர் பார்க்குறார். அந்த தவறான தீர்மானங்களை அழித்து வெயிட் பண்ணி ஐசக் பிறக்கிற வரை காத்திருக்க
கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஏன்னா ஆபிரகாமே, உன்னை குறித்த திட்டம் இஸ்மவேல் அல்ல, உன்னை குறித்த திட்டம் ஈசாக்கு. அது 25 வருஷம் ஆனாலும் ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் நீ காத்துரு. உனக்கென்று ஒரு ஈசாக்கு காத்திருக்கிறான், ஈசாக்கு பிறக்க காத்திருக்கிறான். ஏன்னா நீ கேரி பண்ணுற, நீ சுமக்கிற அந்த குழந்தை, அந்த ஈசாக்கு உனக்கு ஒரு குழந்தை மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் திட்டம் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு நீ கொஞ்சம் காத்திருந்து தான் ஆகணும். வாய்ப்பு வருதேன்னு எதுலையும் போய் தலையை கொடுத்துடக்கூடாது, தலையை கொடுத்துடக்கூடாது. அது கர்த்தரிடத்திலிருந்து வருதான்னு கவனிக்கணும். இயேசுநாதருக்கே பிசாசு ஒரு வாய்ப்பை கொடுத்தான், உங்களுக்கு தெரியுமா? இயேசுநாதருக்கே பிசாசு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். எல்லாத்தையும் காமிக்கிறான், இந்த உலகத்தையே சுற்றி காமிச்சு, இது எல்லாம் என் கையில் இருக்குப்பா, ஜஸ்ட் பவ் டவுன், ஒன்றும் நீ செய்ய வேண்டாம், யாரும் பார்க்கல, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம், நம்ம மாத்திரம் தனியாக இருக்கிறோம், வனாந்திரத்தில் இருக்கிறோம், we are alone, யாருமே பார்க்கல, யாரும் பார்க்கல. உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, டக்குன்னு குனிஞ்சு எந்திரிச்சிரு, எல்லாத்தையும் நான் உன் கையில் கொடுத்துட்றேன். ஆதாம் எல்லாத்தையும் என் கையில் விட்டு போட்டான், எல்லா பவர் அத்தாரிட்டி, இந்த உலகத்தின் சகல மகிமையும் இந்த ராஜ்யங்கள்லாம் என் கையில் இருக்குது, உடனே கொடுத்துட்றேன். என்ன அற்புதமான வாய்ப்பு, என்ன அருமையான வாய்ப்பு, யாரும் பார்க்கலையே, டக்குன்னு ஒரு குனிஞ்சு எந்திரிச்சிடலாமே. கர்த்தர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியல, நான் எனக்கென்று ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருப்பார்னா, அது அடுத்த வினாடி தான் அந்த வேலை. நான் முந்தின வினாடியில் கூட நான் அதை செய்ய மாட்டேன், அப்படிப்பட்ட ஆள் நான். காட்ஸ் டைமிங் எவ்வளவு அக்யூரேட்டா, எவ்வளவு அக்யூரேட்டா கர்த்தர் இருந்தார் பாருங்க. மரியாள் போய் சொன்னப்போ திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சுன்னு சொல்கிறா. இயேசு சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் அவர் வேலையை தொடங்கிட்டார். அப்படின்னா அந்த ஒரு நிமிடத்துக்கு முன்னால் அவருடைய வேலை இல்லை. மரியாள் பேசின நேரம் அவருடைய வேலை இல்லை. அந்த அளவு அக்யூரேட்டாக தன்னுடைய வேலைக்காக காத்திருக்கிறவர், தன்னுடைய பிதாவினுடைய நேரத்துக்காக காத்திருக்கிறவர். அவர்தான் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னவர், நான் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்லுகிறார். அந்த வேலை, அந்த டைம், அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருந்தவர் இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாய்ப்புகள் வருகிறது என்பதற்காக கர்த்தருடைய நேரத்தை தவற விட்டுறாதீங்க. இப்போ நம்ம அழுத்தங்களும் நம்மளை டைமிங்கை விட்டு தள்ளிடக்கூடாது, வாய்ப்புகளும் நம்மளை டைமிங்கை விட்டு தள்ளிடக்கூடாது. அப்போ எந்த அளவு நம்ம கர்த்தரோடு, பிதாவோடு, ஆவியானவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டியது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா திஸ் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் கர்த்தருடைய டைமிங், கர்த்தருடைய நேரம் நம்முடைய வாழ்க்கையை சந்திப்பதற்கு காத்திருக்கிற ஒரு மனப்பக்குவத்தை, அவரோடு நமக்கு இருக்கிற நெருக்கமும், அவரோடு நமக்கு இருக்கிற உறவும், அவருடைய நேரத்தை குறித்த அறிவும் தான் நமக்கு கொடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப தவறான முடிவுகளை வாழ்க்கையில் எடுத்துருவோம், தவறான தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துருவோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து இடைப்படுவாராக.
ஆவியான நம்மோடு பேசட்டும். அதனால தான் இயேசு எப்போதும் பிதாவோடு உறவாடி கொண்டே இருந்தார். பிதாவோடு நெருக்கத்தை அவர் வைத்திருந்தார். பிதாவையும் அவரையும் பிரிக்கவே முடியல. நாளெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவை தாங்க. அந்த நெருக்கமான உறவில் இருக்கிறவர்கள் தான் அந்த பிதாவினுடைய வேலை என்ன, ஒவ்வொன்றுக்கும் அவருடைய வேலை என்னன்றதை அவர்களால் உணர முடியும். they can do it. அவர்களால் உணர முடியும். இல்லை, வெயிட் பண்ணவும் மாட்டோம், காத்திருக்கவும் முடியாது. அந்த காத்திருக்கிற நேரத்தில் புலம்பி அழுது தவிச்சு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு நம்மையும் நம்முடைய ஆவியையும் நம்முடைய மனதையும் கெடுத்து, இது வளர்ந்தவர்கள் வளருகிறவர்களுக்கு இது அழகாக இருக்காது. காத்திருக்கிற நேரத்தில், வெயிட் பண்ணுற நேரத்தில், தாமதமாகும் பொழுது, காரியங்கள் தாமதமாகும் பொழுது தேவனோடு உறவாடி கொண்டே இருங்கள். இப்போ நமக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியத்தை விட கர்த்தர் முக்கியம். விளங்குதா உங்களுக்கு? நமக்கு என்ன அற்புதம் நடக்கணுமோ அந்த அற்புதத்தை விட கர்த்தர் முக்கியம். கர்த்தருடைய நேரம் முக்கியம். இப்போ நமக்கு அற்புதம் முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? ஆசீர்வாதம் முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? நம்முடைய உள்ள என்ன சொல்லிக்கிட்டே இருக்குது, எதை எதிர்பார்க்குது, எதை ஏங்கிக்கிட்டே இருக்குது? நான் உம்மை தேடுறேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடுறேன் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை தேடுறேன் ஆண்டவரே. எனக்கு அற்புதமோ ஆசீர்வாதமோ அதெல்லாம் ரெண்டாவது. நீங்கள் தான் எனக்கு வேணும். உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னா, இந்த நெருக்கத்துக்கு வந்துட்டோன்னா, இந்த ஆழமான உறவுக்கு வந்துட்டோன்னா, அப்புறம் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செஞ்சுக்கிட்டே இருப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அவரோட உறவாடிக்கிட்டே இருந்தால் போதும். நீங்கள் அவரோட நெருக்கமாக இருந்தால் போதும். நீங்கள் அவரை துதித்து பாடி போற்றி அவரை ஆராதித்து அதில் நீங்கள் மகிழ்ந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய வார்த்தையை தியானித்து இதில் உங்கள் நேரத்தை செலவழிக்கும்போது மற்ற காரியங்கள் அதின் நேரத்தில் நடக்கும். எவ்வளோ அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதின் காலத்தில் செய்கிறவர். எங்களுடைய வாழ்க்கையிலே அழுத்தங்களோ வாய்ப்புகளோ உங்களுடைய டைமிங்கை மிஸ் பண்ணி விடாதபடி, அவைகள் எங்களை மிஸ் பண்ண வைக்காதபடி கர்த்தாவே, உம்முடைய டைமுக்காக நாங்கள் காத்திருந்து உம்முடைய நேரத்தை குறித்த வெளிச்சத்தோடு வெளிப்பாடோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். அவர்களுக்கு எதை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எதை காட்டிலும் நீர் முக்கியம், உம்முடைய வார்த்தை முக்கியம், உம்முடைய நேரம் முக்கியம் என்கிற அந்த உணர்வு உள்ள உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும். பெரிய மகிமை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Jesus loves you.